வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல வந்து உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப் அண்ட் டெஸ்டிங்க்கு உள்ள அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. எந்த ஸ்டாண்டர்ட வச்சு நம்ம வந்து இந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்எம்இ செக்ஷன் 8 அப்புறம் ஏஎஸ்எம்இ பி 31.3 ஓகேங்களா? ப்ராசஸ் பைப்பிங் அந்த ஸ்டாண்டர்ட்லயும் பிரஷர் வெசல், பாய்லர் அண்ட் பிரஷர் வெசல் அந்த ஸ்டாண்டர்ட்லயும் நம்ம வந்து செக்ஷன் 8ல வந்து நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எவாலுவேஷன் சரிங்களா? எதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து டிபி பண்றீங்க. உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கிடைக்குது. அந்த இண்டிகேஷன் அந்த இம்பர்ஃபெக்ஷனோட இண்டிகேஷன் வந்து இம்பர்ஃபெக்ஷனோட அதிகமா இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த இம்பர்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹோல் வந்து உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 0.5 எம்எம் இருக்கலாம் வச்சுங்களேன். 0.55 எம்எம் இருக்கலாம். பட் இண்டிகேஷன காட்டும்போது கொஞ்சம் பெருசா காட்டும். உங்களுக்கு வந்து பெருசா காட்டும். ஸோ, அத நீங்க வந்து பார்க்கக்கூடாது. நம்ம வந்து இதில என்ன நம்ம பார்க்கணும் அப்டின்னா, நம்ம இண்டிகேஷன தான் பார்க்கணும். இண்டிகேஷனோட சைஸ் தான் வந்து இப்ப இங்க வந்து மேட்டர். ஸோ, அதத்தான் நம்ம வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவோட நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுவோம். சரிங்களா? எவாலுவேட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம். எதெல்லாம் நம்ம வந்து ரெலவன்ட் இண்டிகேஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, எந்தெந்த இண்டிகேஷன்லாம் வந்து அதோட டைமென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து 1.5 எம்எம் இருக்கோ, அது எல்லாமே வந்து நம்ம வந்து ரெலவன்ட் இண்டிகேஷனா வந்து நம்ம வந்து எடுக்கணும். சரிங்களா? இண்டிகேஷன்லயே வந்து உங்களுக்கு வந்து 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து லீனியர் இண்டிகேஷன், இன்னொன்னு வந்து ரவுண்டட் இண்டிகேஷன். சரிங்களா? இந்த லீனியர் இண்டிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க இந்த லீனியர் இண்டிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லென்த் இருக்கும். அப்புறம் விட்த் ஒண்ணு இருக்கும். ஸோ, இது 2யும் நம்ம வந்து எ லென்த் டிவைடட் பை விட்த் இது நம்ம டிவைட் பண்ணும்போது, அந்த நம்மளுக்கு வேல்யூ அந்த வேல்யூ வருது பார்த்தீங்களா? அது வந்து 3 3ய விட அதிகமா இருந்துச்சுன்னா, அதெல்லாம் லீனியர் இண்டிகேஷன்னு வரும். சரிங்களா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, லென்த் கிரேட்டர் தேன் 3 டைம்ஸ் த விட்த். விட்த்த விட லென்த் 3 டைம்ஸ் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா, அது வந்து லீனியர் இண்டிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுவே ரவுண்டட் இண்டிகேஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த லென்த் டிவைடட் பை அந்த விட்த் அது வந்து லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டூ 3 அப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து ரவுண்டட் இண்டிகேஷன். நீங்க இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த லென்த் வந்து ஈக்குவல் ஆர் லெஸ்ஸர் தேன் 3 டைம்ஸ் த விட்த். விட்த்த விட உங்களுக்கு வந்து இந்த லென்த் வந்து 3 டைம்ஸ் உங்களுக்கு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, அதெல்லாம் வந்து ரவுண்டட் இண்டிகேஷன் அப்படி வந்து சொல்லுவோம். இது வந்து சர்க்குலர் ஆர் எலிப்டிக்கல் ஷேப்ல வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாரி இந்த டவுட்ஃபுல் இண்டிகேஷன் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா கிளியர் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் மாரியே காட்டும். ஸோ, அந்த மாரி டவுட்ஃபுல் இண்டிகேஷன நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, எக்ஸாமின் பண்ணி அது ரெலவன்ட்டா, நான் ரெலவன்ட்டான்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அது ரெலவன்ட்னா நம்ம வந்து அதுக்குள்ள நம்ம அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வச்சு, அது வந்து அக்செப்டன்ஸ் உள்ள இருக்கா? இல்லையா? அது வந்து ரிஜெக்டடா? அப்படின்னு வந்து நம்ம வந்து நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இத நீங்க பார்த்துட்டீங்க. அதே மாரி இன்னொன்னு அலைன் இண்டிகேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரவுண்டட் இண்டிகேஷன் ஸ்ட்ரெய்ட் லைன்ல இருக்கு. ஸோ, அத வந்து இப்போ வந்து மொத்தம் 4 உங்களுக்கு 4க்கு மேல. இப்ப 4 உங்களுக்கு ரவுண்டட் இண்டிகேஷன் வந்து ஒரே கோட்ல இருக்கு. ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன்ல இருக்கு. ஆ அதோட டிஸ்டன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1.5 அதுக்கு கீழ இருக்கு. சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து அது போக போக என்ன ஆகும்னா, உங்களுக்கு கிராக்கா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இத வந்து ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ, நம்ம வந்து இப்ப வந்து அக்செப்டன்ஸ் ஸ்டாண்டர்ட வந்து பார்க்க போறோம். இப்ப நீங்க இத பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 8க்கும் சரிங்களா? ஏஎஸ்எம்பி பி 31.3 யோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவும் சேம் சரிங்களா? எல்லாமே வந்து சேம் தான். எத இது வந்து எப்படின்னா, எதெல்லாம் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ல குடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு சர்ஃபேஸ் இப்ப நீங்க எந்த சர்ஃபேஸ்ல நம்ம வந்து டெஸ்டிங் பண்றோமோ, அந்த சர்ஃபேஸ்ல லீனியர் இண்டிகேஷன் இருக்கக்கூடாது. சரிங்களா? ரெலவன்ட் லீனியர் இண்டிகேஷன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து ரிஜெக்டட். அதே மாரி இப்ப ரெலவன்ட் ரவுண்டட் இண்டிகேஷன் இருக்கு. அதோட டயா இருக்கு பார்த்தீங்களா? டயா வந்து உங்களுக்கு வந்து 5 எம்எம்க்கு மேல இருக்கு அப்படின்னா, அது வந்து ரிஜெக்டட். சரிங்களா? அடுத்து இப்போ வந்து
4க்கு மேல உள்ள இண்டிகேஷன், ரவுண்டட் இண்டிகேஷன் வந்து ஒரே லைன்ல இருக்கு. அதோட டிஸ்டன்ஸ் வந்து 1.5 எம்எம் இல்ல 1.5 எம்எம்க்கு கீழ இருக்கு அப்படின்னா, அதுவும் ரிஜெக்டட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த அலைன்ட் இண்டிகேஷன் இதுதான் வந்து அந்த சி, அந்த பாயிண்ட் சில வந்து குடுத்துருக்காங்க. இந்த மாரி இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து ரிஜெக்டட். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சாம்பிள்ல வந்து அது என்னென்ன இண்டிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது நீங்க பார்த்தீங்கன்னா, இது ரவுண்டட் இண்டிகேஷன். இதுவும் ரவுண்டட் இண்டிகேஷன். இதுவும் ரவுண்டட் இண்டிகேஷன். இத பார்த்தா நீங்க வந்து லீனியர் மாரி தெரியும். பட் நீங்க என்ன பண்ணணும் 3 டைம்ஸ் உங்களுக்கு வந்து இந்த லென்த் வந்து 3 டைம்ஸ் உங்களுக்கு வந்து அந்த கிரேட்டரா இருக்கணும் வித்த விட. அது அப்பதான் லீனியர் இண்டிகேஷன். பட் இத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3 டைம்ஸ் கிரேட்டரா இருக்க வாய்ப்பில்ல. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்டட் இண்டிகேஷன்ல தான் வரும். சரிங்களா? லீனியர் இண்டிகேஷன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு வரும். பட் வந்து வித்த விட உங்களுக்கு வந்து 3 டைம்ஸ் அந்த லென்த் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த செக்ஷன் 8ல உள்ள அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா அண்ட் போத் இப்போ வந்து செக்ஷன் B13.3க்கும் செக்ஷன் 8க்கும் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா டைபெண்டன்ட் டெஸ்ட்டுக்கு சேம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து நான் வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய், டேக் கேர், see you.